வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த 2 பயிற்சிகள் செய்யும் பொழுது, நடைப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இதில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக, அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து தடாசம். அதாவது நம்மளுடைய கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. அதேபோல உங்களுடைய தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு முழுமையாக புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதுல இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய தொப்பை ஸ்தானம் குறைகின்ற ஒரு நிலை உங்களுடைய ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். இடுப்பு ஸ்தானத்திற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல சக்கரவியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கால் மூட்டையை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உங்களுடைய பாதத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்பது உட்கடாசம். நாற்காலியை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு அரை மணி நேரம் சென்று வந்த நடைபயிற்சி சென்று வந்த ஒரு பலன் என்பது தாராளமா எதிர்பார்க்கலாம். இது நம்மளுடைய மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. உடலில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தலைஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பாதம் வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு. இதுல நடைப்பயிற்சி போறவங்க தாராளமா சென்று வரலாம். இதில் எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு நடைப்பயிற்சி செல்வதற்கு நேரங்கள் இல்லாத பட்சத்துல இந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். நடைப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல உடலை தளர்விக்கக்கூடிய பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பயிற்சி முடிகிறதோ அந்த பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது அதற்கு உண்டான நன்மைகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்போ இதற்கு உண்டான 2 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கீழே ரைஸ் பண்றோம். கீழே ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை மேலே உயர்த்துறோம். கைகள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு வந்துடும். கையை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நிலை. இப்போ டோல நடந்து வரும். இதுல நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல பாதத்தில் ஏற்படுகின்ற வலி சரி செய்யும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பின்ஸ்தானத்துல போலாம். இதுல ஒரு 2 இல்ல 3 நிமிடங்கள் நம்ம தாராளமா நடக்கலாம். இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட். இது ஆரம்ப காலகட்டத்துல இது போல நடக்க முடியாத ஒரு பட்சத்துல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். கீழே ரைஸ் பண்றோம். இது போல வந்துட்டு இந்த நிலை. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க இண்டிவிஜுவலா நிக்கலாம். இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க இண்டிவிஜுவலா இது போல நிக்கலாம். அதன் பிறகு நீங்க நடக்கலாம். இப்ப நம்ம உட்கடாசனம் செய்யறோம். வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு சாதாரணமா இது போல இருக்கலாம். கையை இது போல கொண்டு வாங்க. இது அனைவரும் செய்யலாம், தவறு இல்லை. இதுல ஒரு 25 எண்ணிக்கை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு
ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம இதே நிலையில இருக்கலாம். இது ரொம்ப நல்லது. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் குறையும். மூட்டுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம இண்டிவிஜுவலா செய்யலாம். இந்த நிலைக்கு வந்துரும். வந்துட்டு இது போல இருங்க. இருந்துட்டு கையை கொண்டு வரும். ரொம்பலாம் பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நிலை போதும். நம்ம இப்ப பார்த்த இந்த 2 பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நடைப்பயிற்சியில் ஏற்படுகின்ற அனைத்து நன்மைகளும் இதுல நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.